श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओं तत्सत्। उद्धव गीता 17வது அத்தியாயம் 33வது श्लोकम्। आत्मा परिज्ञानमयो विवादः ह्यस्तीति नास्तीति भिदार्धनिष्ठः व्यर्थोऽपि नैवोपरमेत पुंसाम् मत्तः परावृत्तधियां स्वलोकात्। உத்தவர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்டார். பிரகிருதி புருஷ இது ரெண்டுமே கலந்து சேர்ந்து இருக்கு. ஒன்று மேலே ஒன்று ஆதாரப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனால் யாருன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று இல்லைன்னு இன்னொன்று தெரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஜடம் இருக்கிறது யாருக்கு தெரியும்? அப்புறம் அங்கே வியக்தமாகிறதுக்கு அச்சேதனமான மீடியம் இல்லைன்னா கான்ஷியஸ் எப்படி வியக்தமாகும்? அதனால் இது மியூச்சுவலி டிபெண்ட்டாக இருக்கு. பட் எந்த வகையில் எது சத்தியம் அப்படின்னு சொல்லி எனக்கு இது புரிய மாட்டேங்குது. எவ்வளோ சொன்னால் கூட எவ்வளோ கேட்டால் கூட. அதனால் லோகத்தில் நீ தவிர வேறு யாரும் இதை பற்றி சொல்ல முடியும்? நீதானே இந்த பிரகிருதிக்கு மாயாவுக்கு மாஸ்டர் நீ. அதனால் நீ தான் சொல்லித்தரணும் கிருஷ்ணா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணார், கேள்வி கேட்டார். அதுக்கு பகவான் பதில் சொல்ல தொடங்கி, ஆமாம் கரெக்டு தான், ரெண்டு ஒட்டி தான் இருக்கு, ஒன்றில் ஒன்று கலந்து இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் தெளிவு இருக்கிறவன் இது பிரித்து ரெண்டு எப்படி ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. புத்தியிலோ தான் அண்டர்ஸ்டாண்டிங்கிலோ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த பிரகிருத்திலோ பிரகிருத்தின விகாரங்களை கூட விகிருத்தியோட கூடி இருக்கும் எப்பவுமே. அது யாரும் நம்ம டினை பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பிரகிருதி மொத்தம் 3 வகையாக பிரித்து பார்க்கலாம் ஏ உத்தவா. அதில் பலதெல்லாம் இருந்தால் கூட ஒன்று ஆத்தியாத்மிகம், ரெண்டு ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். அத்தியாத்மம், அதிபௌத்திகம், அதிதெய்வம் அப்படின்னு 3ஆக பிரித்து பேசியிருக்கார் பகவான் முதல்ல. அப்படின்னா என்னன்னா, வெளியிலோ பஞ்சமகாபூதங்கள் அனுபவப்படுறதுக்கு பொருட்களாக இருக்குது, சுற்றி உலகம் இருக்கு, அதெல்லாம் அதிபூதம். அப்புறம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே 5 புலங்களோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஓகே, அது தனியாக ஒரு சரீரத்தில் ஒரு மனிதனு ஜீவராசிக்குள்ள தேகமும் மனசனு ரெண்டும் சேர்ந்திருக்கு. அங்கேயும் திரும்பி பாடி அண்ட் மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது அத்தியாத்மம்.
அப்போ இந்த அத்தியாத்மத்துக்கு அதிபூதத்துக்கு இன்டராக்ஷன் நடக்கிறதுக்காக ஜட சைத்தன்யங்களுக்கு பிளஸ் பண்ணுறதுக்கு அதி தெய்வம் இருக்கணும். உதாரணத்துக்கு பகவான் ஒன்று சொன்னார், கண்ணு, இங்கே கோலகம் இருக்கு, இந்திரியம் இருக்கு. ஆனால் இந்த கண்ணு வெளியில் இருக்கிற ரூபத்தோட திருஷ்யத்தோட காண்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு அதிஷ்டான சக்தி, பார்வன சக்தி, சூரியன் தேவதா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, நீங்களே இதெல்லாம் இந்திரியங்களுக்கு வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணு அன்னார். ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு தெரியும், அதனால் கடந்த கிளாஸில் நம்மளே ஞாபகப்படுத்திக்கிட்டோம், தத்துவபோதத்து இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மூணுமே இங்கே இருக்கு. இப்போது இந்த அத்தியாத்மன்னு எது சொல்லப்படுறதோ அது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, அதிபூதத்துக்கு அத்தியாத்மத்துக்கு அதிதெய்வத்துக்கு கூட மாஸ்டரா, ஓகே, சோர்ஸாக இருக்கிற பிரம்மம், ஓசி, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம் இருக்கு மூணுத்துக்கும். அது இது மூணு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஆனால் இதில் இந்த தனிப்பட்ட ஒரு மீடியம் ಶರೀರ ಮನಸ್ಸು அதில் முக்கியமாக அந்த மனசனே புத்தி அనే இடத்துல அந்த ஒரிஜினல் பரமாத்மா, ஒரிஜினல் கான்ஷியஸ்னுடைய ஒரு பிரதிபிம்பம் ஏற்படுறது. அந்த பிரதிபிம்பம் ஏற்பட்ட இடத்துக்கு பேர் தான் அத்தியாத்மம். அது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்குது, மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. அந்த புத்தியில் பிரகாசிக்கிறது. ஆனால் புத்தி అనేది அவ்வளோ ரிஃபைன்டு மேட்டர்னால, ரிஃபைன்டு பொருளுக்குள்ளே தான் நம்முடைய மூஞ்சி பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி இந்த மைண்டு ஆர் புத்தின்னு சொல்லப்படுற இந்த ரிஃபைன்டு மேட்டரில் அந்த பரமாத்மா ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபிம்பம் அப்படியே இருந்தால் ஒன்றும் நஷ்டம் இல்லை. பல பிரதிபிம்பங்கள் இருக்கு, பல ஜீவராசிகள் இருக்கு. பலர் ஜீவராசிகளும் அனுபவிக்கிறதுக்கு வெளியிலோ உலகம் ரொம்ப பெருசாக அநேக விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கூட பரமாத்மான ஆத்மாவுடைய விபூதி தான். அதெல்லாம் விபூதின்னா விஸ்தாரம், க்ளோரி, பெருமை. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை உருவாகிறது. என்னன்னு சொன்னால், பிரதிபிம்பமாக இருக்கிற இந்த அத்தியாத்மம் அது ஒன்றும் கிளம்பிச்சா அந்த பிரதிபிம்பம், பிரதிபலிப்பு அது என்ன நினச்சிக்கிறது, நான் சத்தியம், நான் நிஜம் అని சொல்லி ஒரு கிறிஸ்டலைஸ்டு இண்டிவிஜுவாலிட்டி, அகங்காரம் அங்கே உருவாயிடுச்சு. உதாரணத்துக்கு கண்ணாடியில் நம்ம மூஞ்சி பார்த்தோம், நம்முடைய முகத்துடைய ரிஃப்ளெக்ஷன் காணப்பட்டது. அந்த ரிஃப்ளெக்ஷனு தான் தனியாக பிரவர்த்திக்க தொடங்கிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ஜோக்காக இருக்கும் சார். அதே ஜோக்கு தான் இங்கே நடக்கிறது. ஊகிச்சு பாருங்க. அது நான் தனி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன், நானும் கிளம்புறேன்னு அது உண்மையானன்னு சொல்லிக்கிட்டு பிரவர்த்திக்கிறது. ஆனால் இந்த உதாரணத்தில் அப்படி நடக்கிறது இல்லை. நம்ம எத்தனையோ வாட்டி கண்ணாடி பார்த்தோம், ஆனால் நல்ல வேளை நம்ம பிரதிபிம்பம் நம்ம கூட அப்புறம் வெளியில் ஒரு வாட்டி கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்துச்சுன்னா அப்போ எத்தனை ரிஃப்ளெக்ஷன்ஸு எல்லாம் பைத்தியம் பிடிக்கும். ஆனால் நல்ல வேளை ஒரு ரிஃப்ளெக்ஷன் கூட ஒரிஜினலாக பிஹேவ் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல மட்டும் அந்த ரிஃப்ளெக்ஷன், ஓகே, சிதாபாசமனி வேதாந்தத்தில் பேரதுக்கு, ஜீவானி பொதுவாக லோக்கத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர், சினிமா கூட எடுத்தாங்க. ஆனால் நான் பார்க்கல, பார்த்தேன், வால் போஸ்டர் பார்த்தேன், ஜீவா. அப்போது அது என்ன ஆயிடுச்சு? இப்போது அது தனக்கு தானும் நினச்சிக்கிறது, நான் சத்தியம், நான் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம் அதுக்கு பேர்.
ஆனால் டோட்டல் அகங்காரம்னு சொல்லும்போது பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே வரைக்கும் என்ன சொல்லும் சாஸ்திரம், பரமாத்மா பிரம்மனுடைய எக்ஸ்பேன்ஷன், விபூதி. டெக்னிக்கல் டேர்ம் சொல்லணும்னா விக்ஷேபம். நிறைய ஆயிட்டார். நானே பிரம்மமே பலதா, அத்தியாத்மம், ஆதிபௌதிகம், அதிதெய்வம் எல்லாமே நல்லதுதான், க்ளோரி. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா, இந்த அத்தியாத்மவனை இவங்க ஒரு ஆசாமி கிளம்பிட்டானே, ஜீவ இண்டிவிஜுவாலிட்டி, அவனு வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கிறிஸ்டலைஸ்டு ஈகோ ஆகி ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகி, அந்த ப்ராப்ளமேட்டிக்கு பேர் என்னென்ன டெக்னிக்கலாக ஆவரணம். இப்போ இவன் நடுவில் இருந்து என்ன பண்ணுறான், அசல் இது இருக்கிறதுக்கே காரணமாக இருக்கிற அந்த பரமாத்மா ஒரிஜினல் கான்ஷியஸு அதை மறந்துட்டான், அதை பற்றி கவனிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை, எதுவுமே செய்யாமல் என்னை பாட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கண்டதை காட்சி கொண்டதை கோலம்னு போயிடுறான். அதுதான் சினிமா தொடங்கிறது, சம்சாரம். விக்ஷேபம் வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஆனால் ஆவரணம் வந்துச்சு பாருங்கோ, அக்ஞானம், அதர்வைஸ் இன்னொரு பேர். ஒரிஜினலில் அசல் என்ன, ஒரிஜினல் இங்கே தான் இருக்கே. ஆனால் இருக்கே இந்த புத்தி வச்சு தான் அது புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த புத்தி வந்து வேண்டாம், பரமாத்மா சும்மா அவர் கோவிலில் வச்சுடு, அவ்வளோதான். அப்பப்போ அவருக்கு ஒரு பூ போட்டால் போதும். அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் ஏதாவது கேட்டுக்கோ, ஓகே, பிச்சை கேட்டுகிட்டே இருக்கு. அது இது அம்மா இன்னைக்கு நியூ இயர், அம்மா. ஸோ நியூ இயர்னால எல்லாம் பெரிய லிஸ்ட்டாக எல்லாம் இந்த வருஷம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கேட்டுக்கோ. நீ கண்டிப்பாக காலையில் ஒரு வாட்டி கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் கேட்டு லிஸ்ட்டு கொடுத்தா, நல்லபடி இருக்கணும், நான் இதில் சாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், எல்லாத்துக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதை பார்த்துக்கணும், சரியா? நான் அப்பப்போ வருவேன், திரும்பி ஒரு வாட்டி வந்து ஏதோ உனக்கு ஒரு பூ போட்டுறேன், ஒரு தேங்காய் உடைப்பேன், இதெல்லாம் செய்வேன் சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட. நீ அங்கே இருந்துக்கோ, நான் உலகத்துக்குள்ளே போகணும். அந்த உலகத்துக்குள்ளே போகிறது தான் பகவான் வந்து 33வது ஸ்லோகத்தில் இப்படி படித்தோமே, ஸ்வரூபம் நிஜம் என்னானேது விட்டுட்டு பூயா பின்னாடி ஓடுறான். இங்கே அன்றைக்கி போன சத்சங்கத்தில் பேசும்போது இந்த அகங்காரம் பற்றி சொல்லும்போது, ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அகங்காரம் இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற அளவுக்கு கிறிஸ்டலைஸ்டு அகங்காரம் அதுக்கு இல்லை అని சொன்னோம். ஓகே, மனுஷனுக்கு தான் இந்த அதெல்லாம் அதில் இருக்க டார்மெண்ட்டாக அடங்கியிருக்கு. அது எதுவுமே அதனுடைய எஃபெக்ட் பண்ணாது. அது சும்மா நியத்துக்கு தகுந்த மாதிரி பிரகிருத்தில் வாழுறது. உதாரணத்துக்கு டாக் ஷோ நடத்துகிறான் பார்த்தீங்களா, இந்த டாக் ஷோ அதில் காம்படிஷனுக்கு எல்லாத்துக்கு அந்த நாயோட எஜமானி வந்து அதுக்கு நிறைய ட்ரைனிங் பண்ணி அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு விதவிதமாக கேர்ள் ட்ரெஸ்ஸு, பாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஸ்டேடியமுக்கு கொண்டு வருவான். கொண்டு வந்து அது எதோ பண்ணணும், அங்கே எதெல்லாம் பண்ணும், ஜம்ப் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும். அப்புறம் எல்லாருக்கும் 2 காலை தூக்கி இப்படி நமஸ்காரம் எல்லாம் பண்ணோம். அப்படி 10 நாய் வந்துச்சு. அதில் ஒரு நாய் வந்து நம்பர் 1 வந்துச்சு. ஜட்ஜஸ் இருக்காங்க, டிசைட் பண்ணாங்க. அப்புறம் நம்பர் 2, நம்பர் 3 அந்த விக்டரி ஸ்டாண்டு மேலே நிற்க வச்சுட்டாங்க. அப்புறம் ஏதோ பேர் அதுக்கு மிஸ்டர் டாமி காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்கோ, ஆஹா ஊஹன்றாங்க. அப்புறம் இந்த மிஸ்டர் டாமின்னு கொண்டு வந்த அந்த மிஸ்டர் சம்படி சோப இருக்கானே, இதுக்கு பேர் டாமி, அவர் வந்து மிஸ்டர் ராமூர்த்தி பாருங்க. இதுக்கு மட்டும் டாமின்னு வைக்கணும், அப்போ தான் ஸ்டைலாக இருக்கும் சார். நாய்க்கு போய் வேறு எதுக்கு நல்ல பேர் வைக்கணும்? அந்த காலத்தில் இருக்குது. ஏதாவது தெரியாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் அப்படி ஏதோ ஒரு நாய் விடுறதுன்னா அதுக்கு லக்ஷ்மி அணி இப்படி எல்லாம் வச்சு கூட பேர் கூப்பிடுது. இவருக்கு ரொம்ப இது. இப்போ கேள்வி என்னென்னா, அந்த விக்டரி ஸ்டாண்டு மாரி இருக்கிற நாய்க்கு இங்கே என்ன நடக்கிறது, எதுக்கு கை தட்டுறாங்க, எனக்கு மெடல் கொடுத்தாங்க, ஏதாவது தெரியுமோ?
அதுக்கு என்னன்னா அடுத்தது பிஸ்கட் எப்படி போடுவார். இதை ட்ரைனிங் எல்லாம் மொத்தம் என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது அது எப்படி மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தெரியும், நீ இப்படி 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 2 வாட்டி சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பிஸ்கட் போடுவார். அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். அதுதான் அந்த அளவுக்கு தான் அதோடைய அறிவு. அதனால இங்கே கைத்தட்டுறாங்க. அப்புறம் அடுத்த காம்படிஷன் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏதோ திங்க் பண்ணும்போது இந்த பெருமை. அப்புறம் ஓனர் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த வாட்டி கோல்டு மெடல் வாங்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் சில்வர் கூட வாங்கலைன்னு வெக்கமாக இருக்கும். இப்போ அகங்காரம் யாருக்கு இருக்குன்றீங்க? மனுஷனுக்கு தான். என்னுடைய நோய் நான் வளர்த்திட்டேன், நான் ட்ரைனிங் பண்ணேன், நான் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த அகங்காரம் ஸ்ட்ராங் ஆகிடுறது. அதனால இது போகணுமன்னா இது எப்படின்னா உதாரணம் சொல்கிறேன். ஒரே ஒரு வடி அது அகங்காரம் உடைஞ்சு போகணும், கரங்கி போகணும். உதாரணத்துக்கு பாருங்க, பெரிய கடல் ஜலத்தில் அந்த பனி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற இடத்துல பார்த்தா ஐஸ்பர்க் உருவாகும். இந்த ஜலமே தான் சமுத்திரத்தில் அங்கே ஏதோ காரணத்தினால ஸ்ட்ராங்காக பெருசு ஐஸ்பர்க்கு. எப்போ ரொம்ப சன்லைட் சம்மர் வர ஆரம்பித்ததோ, சூரியன் உதயிச்சாச்சுன்னா ஐஸ்பர்க் மெல்ட் ஆகும். ஞானோதயம் ஆயிடுச்சுன்னா குரு உபதேசத்தினால இந்த அகங்காரம் மெல்ட் ஆகி சமுத்திரமనే ஜலமான ஈஸ்வரன்లో లీనమాయడం. சர்வம் ஜலம், ஈஸ்வரன் தான் ஜலம். அதில் லீனமாயிடுச்சுன்னா அங்கே ஈஸ்வரனுக்கு இந்த ஒன்று தான் இருக்க, சர்வஜ்ஞன். அங்கே பரமாத்மா தான் பிரகாசிக்கும், இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. ஆனால் இது புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே. அந்த ஞானோதயம் எப்படி ஆகும்? சூரியன் தினந்தோறும் வரான். உதாரணம் நல்லா தான் இருக்கு. உத்தவகீதை கிளாஸ்க்கு வந்தால் வரும். பகவான் அதான் சொல்கிறாரு, ஆத்மா இப்படிப்பட்ட சர்வத்துக்கு ஆதாரம் இருக்கு, ஆத்ம பரிஜானமயா இருந்தால் கூட லோகத்தில் ஆத்மானது ஒன்று இருக்கா வேறே இல்லையா? இதோ இந்த சரீரம் இதுதான் ஜீவா, இது சத்தியம். அப்படி நான் சாதிச்சுக்கணும், நான் செஞ்சுக்கணும், நான் புண்ணியம் பண்ணிக்கணும், நான் பாப்பம் நீக்கிக்கணும், அப்புறம் எல்லாம் நானுன்னு இந்த அப்படி இருக்கிறான். இருந்து அனாத்மான ஜடமான இந்த சரீரம், மனசு, சுற்றி இருக்கிற இந்த உலகம் மொத்தம் கூட மேட்டர் ஸ்தூல பதார்த்தம். இந்த பதார்த்த நிஷ்டையிலேயே இருக்கிறான் இவனை. இந்த பதார்த்தத்தினை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கிறான். சரீரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், சரீர அழகுன்னு இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும், சயின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாம் ஜடமான இந்த பிரகிருத்தினை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இவனும் அந்த முயற்சியிலேயே இருக்கிறான். இது ரொம்ப சுத்த வியர்த்தம். ஓகே, அப்படி இருந்தான். ஆனால் அப்புறம் பகவான் ஒரு மகா வாக்கியம் மாதிரி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டாருன்னு சொன்னேன். இன்டைரக்டாக மகா வாக்கியத்தை விடுறாரு இங்கே. ஸோ அப்படிப்பட்ட புத்தி இருக்கிறவங்க பாஹ்யத்திலேயே எல்லாம் போகிறது மனசு. பராவிருத்த தியாம் ஸ்வலோகாத், என்னிலிருந்து அவங்க திருஷ்டி வெளிமுகமாயிடுத்து. புருஷன் மேலே திருஷ்டி இல்லை. பிரகிருத்திலோ இருந்த ஒரு மனசனே இதில் ஏற்பட்ட பிரதிபிம்பம், இதெல்லாம் சத்தியமாக நினச்சிக்கிறான். அந்த மத்தக అనేది பரமாத்மான்னு அவர் சொல்லிக்கிறாரு. நாம் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணோம்? நான் అనేది நிஜமா யாருன்னு தெரிஞ்சுக்காம ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், இந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ், இந்த சரீரத்தை சுற்றி இருக்கிற ஆல் கைண்ட் ஆஃப் வெட் கார்பேஜ், ட்ரை கார்பேஜ், பொசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் சத்தியம்னு சொல்லிட்டு வெளிமுகம் ஆயிடுறான், பகிர்முகம் ஆயிடுறான். அப்போ என்னாகும்? ஸ்வலோகம்னா தன ஸ்வரூபம் என்ன, தான் பரமாத்மாவேதா అనేది தெரிஞ்சுக்காம இந்த சம்சாரத்தில் உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் 33 அழகாக கன்க்ளூட் பண்ணார்.
ஆனால் இப்படி சொன்னதுக்கு பிறகு உத்தவருக்கு சந்தேகம் வருது. இப்போ 34வது ஸ்லோகத்தில். ஸோ இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் கூட இன்ட்ரடக்ஷன் ஆகி போச்சு. இப்போ பழி நடந்து போன கிளாஸுக்கு. உத்தவ உவாச்ச त्वत्तः परावृत्तधियः स्वकृतैः कर्मभिः प्रभो उच्चावचान् यथा देहान् गृह्णन्ति विसृजन्ति च. ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓ பிரபோ கிருஷ்ணா, त्वत्त பராவிருத்த தீய, பகவான் மேலே ஸ்லோகத்தில் என்ன வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரோ அப்படி ஒன்று மறந்துட்டு ஒன்று நெக்லெக்ட் பண்ணி ஒன்று பக்கம் பார்க்காம அப்படி மனசு பகிர்முகமான இவங்க இருக்காங்களே, அப்புறம் ஸ்வக்ருதைஹி கர்மபிஹி, அவங்க செய்கிற கர்மத்தினாலேயே அவங்களே திரும்பி புண்ணிய பாப்பங்களை உருவாக்கிக்கிட்டு பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் என்ன ஆகிறது, இதே உபாதி இதே சரீரத்தில் இருக்கிறது இல்லையே, கொஞ்ச நாள் தான் இந்த சரீரத்தில் இந்த ஜீவனன்னு சொல்கிற இவன் இருக்கிறான். அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் எதர் ஹையர் ஜென்மா, வேறே இன்னொரு சரீரம், நல்ல சரீரம், இல்லைன்னா நீச்சமான சரீரம், அநேக யோனிகள் இருக்கு இல்லையா, 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கு. உச்ச அவன் உத்கிருஷ்டமான நிகிருஷ்டமான ஏதோ இன்னொரு தேகம் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போய் ஜென்மிக்கிறானே, எடுக்கிறான். ஏன், இவனுடைய செஞ்ச கர்மத்தினால. அப்படி இன்னொரு ஜென்மம் இன்னொரு சரீரத்துக்கு போகிறதை அப்புறம் நீச்சமோ உச்சமோ அதெல்லாம் கிருணந்தி விசுருஜந்தி, ஒரு சரீரத்தினு இருக்கான், இது விடுறா இன்னொரு சரீரம் எடுக்கிறான். அப்படியான்னு சொன்னால் புனர்ஜன்ம எப்படி நடக்கிறது, புனர்ஜன்மனே இருக்கா, வேறு தேர் இஸ் அ ரீபர்த் இஸ் தேர் ஆர் நாட், அது ஒரு பெரிய டிஸ்கஷன் லோகத்தில். இப்போது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. புனர்ஜன்மம் இருக்குன்னா எப்படி, சயின்ஸ் அது ப்ரூவ் பண்ண முடியாது, சயின்ஸுக்கு எட்டாத விஷயம். ஸ்தூலமாக கண்ணுக்கு இவ்வளோ பெருசாக தெரிகிற இந்த சரீரம் பற்றே புரியல. புரிஞ்சுது எந்த டாக்டருக்காவது எந்த சயின்டிஸ்டுக்காவது? புரிஞ்ச மாதிரி ஏதோ பேசுகிறாங்க சார், ஏதோ முயற்சி பண்ணுறான், புரியல. கண்ணுக்கு இவ்வளோ ஸ்தூலமாக தெரிகிற இந்த தேகம் பற்றே புரியல. அப்புறம் ஒரு மனுஷன் இறந்தார்ன்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி தெரியுற இந்த தேகம் அப்படியே இருக்கேன். சத்து போன உடனே வெயிட் பார்த்தா அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஏறும். பண்ணால் நாம் ஒருத்தனை ஆத்மா இதில் வந்து போகிறதே ஜீவன்றான், இல்லை ஜீவன் போனதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்கும். அவனு கொஞ்சம் இது யோசிச்சுட்டு அந்த வெயிட் பார்க்குறதுக்கு இதெல்லாம் கொண்டு வரதுக்குள்ளே வெயிட் ஏறிச்சு செவம். அது என்னடா ஏதோ போயிடுச்சுன்றான், செவம் வெயிட் ஏறிச்சு, அவன் தலை சொருகிக்கிறான். என்னதான் பதில் கிடைக்கும் அவனுக்கு? போயிடுச்சு, என்னமோ போயிடுச்சு. இல்லை இது இங்கே இருந்த மண்ணோட மண் ஆகிறது, இல்லைன்னா பஸ்மம் ஆகிறது, அதுதானே நமக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது இவன் இன்னொரு ஜன்மம் எடுத்தான்னு யாரோ போயிட்டா இதில் வந்தேன்னா எப்படி சார் பார்க்கறது நம்புறது? இல்லை லாஜிக்கலாக சொன்னேன் எப்படி. இப்போ இதுக்குள்ளேயே என்ன நடக்கிறது அசல் இது பற்றே தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப மிஸ்டரி. இப்போ வரைக்கும் சயின்ஸ் இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு கூட மிஸ்டரி. ஒமிக்ரான் இஸ் த மிஸ்டரி. அப்புறம் என்ன க்ரான் வர போகிறதோ தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி அலர்ட் பண்ணுறாங்க, ஜாக்கிரதை இருங்கோ. சரியா, நம்மளும் ஜாக்கிரதை இருப்போம். என்ன தெரியும். அப்போது என்னன்னா உத்தவர் வந்து இப்படிப்பட்ட விஷயம் முதல்ல இந்த 34 வந்து இப்படி கேள்வி கேட்டார். என்ன கேள்வி இன்னும் கேட்கல. இது முதல்ல
அவரோட அபிப்பிராயம் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறாருன்னு சொல்கிறான். சரி, இப்படி இதே ஒரு தேகத்தில் இருக்க போகிறதில்ல, நம்ம பார்க்குறோம் எல்லோரும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் இந்த தேகத்தில் வந்தோம் அப்படின்னு ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்கிறாங்க. அப்புறம் அவர் அன்றைக்கி போயிட்டார், அப்புறம் காணோம், அதையும் நம்ம பார்க்குறோம். இது பிரத்யக்ஷமாக தெரிகிறது, கண்ணுக்கு பிரத்யக்ஷமாக அனுபவம் பண்ணுறது தெரியாது. அப்போ இப்போ புனர்ஜென்மம் இருக்கான்னு நம்பணுமா இல்லையா, என்ன விஷயம்? அப்படி இது இந்த சரீரம் விட்டுட்டு, ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது நான் கேட்டிருக்கு, அதனால உச்ச ஜென்மா நீச்ச ஜென்மா. ஏன்னா நமக்கு முன்னாடியே பார்க்குறோம் வெரைட்டி ஆஃப் ஜீவராசிகள் இல்லையா. அப்புறம் நம்ம வீட்லேயே நம்ம சுற்றி 4 பேர் 4 விதமாக இருக்காங்க. 4 பேரோட அறிவு ஒரு மாதிரி இல்லை, ஆரோக்கியம் ஒரு மாதிரி இல்லை, அழகு ஒரு மாதிரி இல்லை, அழுவும் ஒரு மாதிரி இல்லை, சிரிப்போம் அதையும் சொல்ல இல்லை. அப்போ கண்டிப்பாக ஏதோ வேரியேஷன், வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஸோ இந்த சரீரம் விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகிறான் அனே தெரியுறது. அந்த தேகான் குருணஹந்தி விஸ்ருஜந்தே. அப்போது அந்த புனர்ஜென்மா ஹவ் இட் ஹேப்பன்ஸ், எதினால நடக்கிறதுன்னு கேட்குறாரு. கேட்டு அப்புறம் என்னன்னா 35 அது கண்டினியூஷனாக தன்மமாக்யாஹி கோவிந்த துர்விபாவ்யமனாத்மபிஹ நஹ்யேதத் ப்ராயசோ லோகே வித்வாம்சம் சதி வஞ்சிதாः வித்வாம்சஸ்ஸந்தி வஞ்சிதாः வித்வாம்சஸ்ஸந்தி வஞ்சிதாः. ஸோ அப்படி புனர்ஜென்மம் అనేది ஏதாவது இருக்கா அப்படின்னு விஷயம் சொல்லி கேட்க விரும்பி என்ன சொல்கிறாருன்னா, ஹே கோவிந்தா, பகவான் கூட்டார், இந்த விஷயம் சயின்ஸுக்கு எட்டாதது. இது அவ்வளோ சுலபமாக தெரிஞ்சுக்கிட்டு கிரகிச்சு இது ஓகேன்னு சொல்கிறதுக்கு முடியாதது. அனாத்மபிஹி அப்படின்னு அல்ப புத்தி இருக்கிறவன, ஓகே, ஏதோ ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு மைக்ரோஸ்கோப்போ டெலிஸ்கோப்புன்னு చెప్పి இதனால் கண்டுபிடிக்கலாம்னு ட்ரை பண்ணுற அல்ப புத்தையன்னா இந்த சயின்ஸ் பண்ணுற விசாரணை எல்லாமே, மாடர்ன் சயின்ஸ் பண்ணுற எல்லா விசாரணும் அல்ப புத்தி தான். ஜடத்துலேயே நோண்டிகிட்ருக்கான். நீ என்ன பண்ணாலும் சரி அது அங்கே உனக்கு ஒரு தீர்வு தெரியவே தெரியாது, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அல்ப புத்தைய அனாத்மபி அப்படின்னா அனாத்மபின்னா ஆத்மா என்னான்னு தெரியாத அனாத்ம புத்தியே இருக்கிற, ஜடமே நம்பிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி துர்விபாவியம், ரொம்ப கஷ்டம் இல்லையா தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அதனால் அது தெரியணும்னு சொன்னால் சயின்ஸு உதவி செய்யாது, ஃபிசிக்கல் சயின்ஸு உதவி செய்யாது, மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸு யோக வேத சாஸ்திரம் மட்டும்தான், உன்னோட பேச்சு மட்டும்தான் அது தெரிவிக்கும். யூ ஆர் ஏபிள் டு see the difference physical science and the metaphysical science. பிரம்ம வித்யத்துக்கு இன்னொரு பேர், வேத வித்யத்துக்கு பேர் மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸ். அது இன்டைரக்டாக இங்கே கேட்குறாரு. அதுதான் இப்போ அது மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும். வேறு யாருக்கும் இந்த லோகத்தில் தெரியாது. அப்படி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா நீ சொன்னதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த சத்தியத்தின் உணர்ந்த ஞானிகளே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர். அதுக்கப்புறம் மிச்சம் லோகே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மிச்சம் நிறைய பேர் வித்வாம்சா சந்தி பிராயசா. வித்வாம்சான்னா தெரிஞ்சவங்களுக்கு வெரி ரேர். ஓகே,
உத்தவ கீதை சத்சங்கத்துக்கு வரவங்க கொஞ்சம் பேர், கோயிலில் போய் க்யூவில் நிற்கிறவங்க நிறைய பேர், அதுக்கப்புறம் மத்தியானம் ஹோட்டலுக்கிட்ட அப்பா கும்பலோ. நேற்று நைட்டு பார் கிட்ட நிற்கிறவங்க, கிளப்பில் இருக்கிறவங்களும் கொண்டாட்டம், கோலாட்டம், கல்லாட்டம். இன்னைக்கு சாயங்காலம் ஆகிறதுக்குள்ளே பாருங்க தக்கிடுத்த தை யார் ரோட்டு மேலே இருப்பானா எங்கே இருப்பான் தெரியாது. எத்தனை பேர் போய் அந்த ஸ்கூட்டருக்கு இந்த மோட்டர் சைக்கிளுக்கு அடித்து ஓடிச்சு பகவான் அந்த கணக்கு கொடுக்கணும். கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது, மிச்சம் நிறைய பேர். நான் ஜோக்கை சொல்லலை இங்கே, கரெக்டாக என்ன, நிறைய பேர் மெஜாரிட்டி வஞ்சிதாக, இந்த மாயனால் ஏமாற்றப்படுறாங்க. வஞ்சிதாக, தேவர் டிசீவ்டு பை திஸ் மாயா. அஜ்ஞானத்தினால, உன்னை பேச்சு கேட்காதனால, சத்தியம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பாதனால, அதனால் இது நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லதே. அப்புறம் யாரோ இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு அந்த கிளப் ஹவுஸோ பார்சனில் சொல்லுவாங்க, உட்கார வச்சுட்டு கொஞ்சம் பேர் அங்கே வருவாங்க கேட்குறதுக்குன்னு பகவான்கிட்ட கெஞ்சி கேட்குறார். இதனால் நீ சொல்லித்தரணும், யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் பாயிண்ட் டு மீ அண்ணா. அப்போ பகவான் அதுக்கு பதில் கொடுக்க தொடங்குறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச மனः கர்மமயம் நூணாம் இந்திரியை பஞ்சபிர்யுதம் லோகால்லோகம் பிரயாத்யன்யம் ஆத்மா ததனுவர்த்ததே. ஸோ 36 த ஜர்னி ஆஃப் த ஜீவா ட்ராவல் எப்படி பண்ணுறான், மறுஜன்மம் எப்படி வருது, ஜீவ யாத்ரா, அது பகவான் விவரிக்க தொடங்குறாரு. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, పదార్థతను అப்புறம் சொல்கிறேன். శరీరంதான் மரணம் అనేది శరీரத்துக்கு தான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மரணம் ஜனனம் பற்றி பேச போகிறோம். என்ன சார் நியூ இயர் அன்னைக்கு கூட இதுதான் சுபம் அப்பா, இது தெரிஞ்சுக்கிட்டு மரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். வெரி கிரேட் மெசேஜ் ஆன் த நியூ இயர் டே 2022. பயப்படாத, இனி கூட உனக்கு அந்த மரண பயம் போகணும். அதனால் பயப்படுத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு பொறுமையாக இருக்கு, பொறுத்து. நான் என்ன பண்ணுறது, கரெக்டாக டாபிக் அது வந்துச்சு இன்னைக்கு. நல்லது தான், அதுதான் ஆஸ்பிஷியஸ், மங்களம். மரணம் என்பது இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான். நம்ம வேதாந்தம் படிச்சுக்கிறோம், தெரிஞ்சதுனால எது நிஜீவானு சொல்கிறியோ, எது சிதாபாசமானு நம்ம சொல்கிறோமோ வேதாந்தத்திலோ, அது சட்டில் பாடின்னு இங்கிலீஷில் சொல்கிறோமோ, சூக்ஷ்ம சரீரம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களோ, மொத்தம் மனசு, இந்திரியங்கள், பிராணம், அதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம், சட்டில் பாடி. அது சாவாது, அதுக்கு மரணம் இல்லை. அது என்ன பண்ணும், அந்த மனசு வச்சு தானே நம்ம செயல் உடம்பு வச்சு பண்ணுறோம். ஆனால் பாவனை மனசில் வச்சு தானே இது நல்லது, இது கெட்டது, புண்ணியம், பாபம், தர்மம், அதர்மம்னு செய்கிறோம். அப்போது அந்த மனசுனால் செஞ்ச பல கர்மங்கள், அந்த கர்மங்களுடைய பலம், ஓகே, அந்த பலம் அது எங்கே இருக்குன்னு கண்ணுக்கு காணாது, மனசே கண்ணு காணாது. அப்புறம் பலம் எங்கே காணும், எந்த பேங்க்கில் இருக்குன்னு கேட்கக்கூடாது.
அப்படி அது என்ன பண்ணும், அதுக்கு பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன பேர் கொடுக்குறாருன்னா, கர்மமயம் ஷரீரம், கர்மமயம் மனசு, மனஹா கர்மமயம். முதல்ல வார்த்தை பாருங்க. மனமன்னு என்ன? கர்மமயம். மயம்னா ஃபீல்டு வித் புண்ணியம் பாபம் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே அசல் இந்த சூக்ஷ்ம சரீரம் மனசு అనేది நிற்கிறது. அது வச்சுக்கிட்டு தான் அது யாத்திரை, அதோட ட்ராவலிங்கு. அதுக்கு கரன்சி என்னன்னு இந்த புண்ணிய பாபம் வச்சுக்கிட்டு அது ட்ராவல் பண்ணுறது. கர்மமய சரீரம் அதை வச்சுக்கிட்டு இந்திரியங்கள் கூட, ஞானேந்திரியங்கள் கூட சேர்ந்து அது இந்த தேகம் தனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உதவியாக இல்லை. இது கொஞ்ச நாள் உபயோகப்படுத்திச்சு, இனிமேல் இது யூஸ்லெஸ்ஸு. ஆனால் நான் இன்னும் செய்ய வேண்டிய கர்மம் நிறைய இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் இனிமேல் எனக்கு இது உபயோகப்படாது அப்படின்னு ஒரு சமயம் வரும்போது அது என்ன பண்ணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் இன்னொரு சரீரத்துக்கு போகும். ஏன்னா அதுக்கு இன்னும் கர்மம் நிறைய இருக்குது, தீர்த்துக்க வேண்டிய கர்மம் நிறைய இருக்கிறதுனால இன்னொரு சரீரத்துக்கு போகணும். அதனால் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால், அக்ஞானிகளுக்கு தான் நடக்கும். அதையும் சொல்லணுமில்ல. அப்போ வேதாந்த கிளாஸத்தில் இப்போ எங்களுக்கு அப்படி தானே சார், நாங்கள் கஷ்டப்பட்டு மாண்டுக்கு மெல்ல கேட்குறோமே, நமக்கு இல்லை. இன்னொன்று சொல்லணும், இப்போ வரப்போகிற சில ஸ்லோகங்களுக்குள்ள ரொம்ப கேஷுவலாக மாண்டோக்கியத்துடைய கருத்து எல்லாத்தையும் பகவான் பேசுகிறார் நடுவில். சில ஸ்லோகங்கள் ரொம்ப கொஞ்சம் அப்படி ஈஸியாக இருக்கும். சில இதெல்லாம் உபனிஷத்துன்னு கோட் பண்ணி நான் பேசினேன். அதை ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன்ல, அங்கே என்ன டாப்பிக்கோ அதே கரெக்டாக அப்படி வருதே. நம்ம இன்னும் காரிக்குள்ளே டீப்பாக போகிறோம். நேற்றுக்கு தான் ஓரளவுக்கு எல்லாம் காலி பண்ணிட்டோம் இல்லையா? அக்ஞானிகளுக்கு மட்டும்தான் அப்படி. இப்போ இந்த ஜீவ யாத்திரையில் ஒரு விஷயம் என்னன்னா, சாஸ்திரம் கூட அது நிர்திஷ்டமாக சொல்ல முடியாது. அது என்னன்னா 3 விஷயம் அன்றைக்கி கூட மென்ஷன் பண்ணா. இந்த டெஸ்டினேஷனு எங்கே போகிறான், எங்கே போகிறீங்க இன்றைக்கி நியூ இயர் எங்குமே போகலையா? டெஸ்டினேஷன் இந்த ஜீவனை. அடுத்தது எங்கே போவான்னு அவனுக்கு தெரியாது, எந்த ஜோதிஷனுக்கு தெரியாது. ஏதோ சொல்லலாம் சும்மா, சரியா? சப்போஸ் யாராவது அப்படி ஜோதிஷனோ ஏதோ ஒன்று பண்ணி சொன்னால், நீ அடுத்தது கடுது சரீரத்துக்கு போவேன்னா அதுக்கப்புறம் தூங்குவோமா சாப்பிடுவோமா? ஆனால் அவர் அப்படி சொன்னால் இவனுக்கிட்ட வரமாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் அப்புறம் அடுத்த நல்ல இடத்துக்கு போவேன் அப்படி தான் சொல்லணும். உன்னை இருக்கிறது இது மாதிரி சொன்னான். இப்போது தெரியாமல் இருக்கிறது நல்லது தானே? தெரிஞ்சிச்சுன்னா பெரிய வம்பு. கப்சிப்புன்னு அப்படி இருந்தால் போச்சு, தெரிய வேண்டாம். எதுக்கு? டெஸ்டினேஷனு அன்பிரிடிக்டபிள். அப்புறம் அந்த டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில் எந்த வழியில் போகிறீங்க, இது என்ன, அது என்னது, ஜிபிஎஸ் ஆன் பண்ணி டைரெக்ஷனில் காட்டுற மாதிரி ஏதாவது இருக்கா? நான் கிளம்ப போகிறேன், ஜிபிஎஸ் ஆன் பண்ணி. இப்போ இந்த சரீரில் இருக்கும்போதே நான் ஜிபிஎஸ் ஆன் பண்ண அடுத்துக்கு எங்கே போகிறேன்னு தெரியணும் இல்லையா? எதுவுமே தெரியாது. ஸோ டைரெக்ஷன் ஆல்சோ அன்பிரிடிக்டபிள். எவ்வளோ நாளுக்குள்ளே போவே, இப்போ ஒரு டைரெக்ஷனு டெஸ்டினேஷன் அன்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லையா? அதையும் டியூரேஷனும் தெரியல, எதுவுமே தெரியல, அன்பிரிடிக்டபிளாகவே இருக்கு. ஸோ இப்போ இதில் முக்கியமான கருத்துன்னா, ஸ்தூல சரீரத்துக்கு தான் மரணம். ஓகே, அது கூட மரணம்னா அது இங்கே நம்ம பார்க்குறோம், பஞ்சபூதங்களுக்கு கூட போயிடுது. அப்போது சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறது. ஆனால் அது எந்த ரிசர்ச்னாலையும் எந்தனாலையும் முடியாது. ஆனால்
ஏதாவது யோக சக்தி சில ருஷிகள் சூக்ஷ்ம சரீரத்தனி அப்படி பார்த்தோன்னா வெரி ரேர்லி அப்படிப்பட்ட ஒரு ஓகே சூப்பராக ஓகே பர்செப்ஷன் ஒரு அவங்களுக்கு தெரியலாம். ஓகே வெரி ரேர்லி. எப்படின்னா சில பேருக்கு போன ஜென்ம விஷயங்கள் சிலதுக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்குது. பேராசைக்காலஜியில் அதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா? சில பேர் சொன்னாங்க அது கரெக்டாக தான் இருக்குது, நான் இங்கே தான் பிறந்தேன், இப்படி இருக்குது, இது என்ன வீடு, இதுதான் என்ன ரூமு எல்லாம் சொல்லுவான். அப்புறம் பட் ரேர்லி அதே மாதிரி சிலதெல்லாம் போன ஜென்மத்தில் சில நாலேஜ் எல்லாத்தையும் இந்த சூக்ஷ்ம சரீரம் கொண்டு வந்துக்கும். ஆனால் எல்லாம் கொண்டு வராது. எல்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கொண்டு வந்தது எது எப்போ பேக் திறந்து எக்ஸிபிட் பண்ணணும் அதையும் தெரியாது. அதனால இதெல்லாம் பார்ப்போம். சம் எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் சில்ட்ரனு அப்புறம் பிறக்கும்போதே ரொம்ப அப்படி இருக்கா. அந்த மேக்ஸு ஜீனியஸ் ராமானுஜம் அவர் ஸ்கூலுக்கே போகல, மேக்ஸுக்கு எங்கே போகாமல் எப்படி வந்துச்சு. அப்புறம் இல்லை ரமணருக்கு குரு இல்லை, எப்படி அங்கே எல்லாத்தையும் கண்டினியூஷன் தான் அப்படி இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் எது ஜீன்ஸ் கேரக்டர்னு இவர் சொல்கிறாரோ அதெல்லாம் அவனுடைய கர்மா டிசைடு பண்ணுறது தான். சரி, இப்போ பகவான் இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை சொல்லும்போதும் இதோ 5 ஞானேந்திரங்கள் கூடியிருக்கிற இந்த மனம் கர்மமய சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இந்த 5 இந்திரியங்கள் கூட சேர்த்துக்கிட்டு நூனாம் மனிதர்களுடைய ஜீவர்களுடைய லோகாத் லோகம், ஒரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்குன்னா டெஸ்டினேஷனு லோகம்னா பெருசான்னு இல்லை. திரும்ப அடுத்த வாட்டி நம்ம கோயம்புத்தூரில் பிறக்கணுமா இல்லைன்னா எங்கே பிறக்கணுமோ யாருக்கு தெரியும்? அமெரிக்காவில் பிறக்கணுமா இல்லைன்னு யூத்தோப்பியா அங்கே பாகிஸ்தான். சார் லோகாத் லோகம் என்ன இது சொன்னால் புரியும். வேறு லோகம்னு எங்கே பார்த்தேன், யார் பார்த்தாங்க சார்? மேலே லோகம்னு எது புராணம் சாஸ்திரம் எது சொன்னாதான் ஸ்வர்க்கம் பித்ருலோகம் அதெல்லாம் சரி. அப்படி எல்லாம் லோகாத் லோகம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடமோ இல்லைன்னா ஒரு இந்த சரீரத்தை இன்னொரு சரீரம். அப்படி இந்த மனசு என்ன இது கர்ம வாசனங்களுடன் கூடியிருக்கிறது. ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு தேகத்தை அடையும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் உத்தவா, ஆத்மா அந்யஹா கீழே வரியில் இருக்கு. லோகாத் லோகம் பிரயாத்தி அந்த சூக்ஷ்ம சரீரம். ஆனால் ஆத்மா அந்யஹா தான் ஆத்மா. ஆனால் அந்யமாக இருக்கிற அந்த ஆத்மா அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் அது எப்பவுமே அப்படி தான் இருக்கு, எதுவுமே தொடாமல் இருக்கு. ஆனால் இங்கே ததனுவர்த்ததே என்றார். ததனுவர்த்தது என்னென்னா அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸு பிரதிபிம்பம் மட்டும்தான். அதுதானே முதல்ல சொல்லிட்டோம். அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் ஓகே இந்த சூக்ஷ்ம சரீரம் 5 இந்திரியங்கள் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணும். நம்ம முடியல. அது எப்படி சார் பிரதிபிம்பம் ட்ராவல் பண்ணும்? ஏன் ட்ராவல் பண்ணாது? ஒரு பக்கெட்டில் ஜலம் இருக்குது, அங்கே சன்லைட்டில் வச்சோம், மேலேருந்து சூரியனோட பிரதிபிம்பம் உழுறது அதில் ஓகே. ஆனால் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் நான் போய் அந்த பக்கெட்டை அப்படியே கொண்டு போனால் பிரதிபிம்பம் பக்கெட்டோடு வந்துச்சுல்ல. அது எப்படி ரிஃப்ளெக்ஷன்? இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யார்? கர்மா, காலம். கர்மா அண்டு காலம். வெளியிலன்னா இப்படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இது நியூட்டன் லா தான் ஆக்சுவலி. அன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டோம் இங்கோ. வெளியிலேருந்து எந்த ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு மேட்டர் நியூட்டன் லா நாட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, த லா ஆஃப் இனர்ஷியா பற்றி பேசியிருக்கோம். மூவ் ஆகாது, ஒரே பொசிஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும், இல்லைன்னா ஒரே இடத்துல இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் ப்ரொப்பெல்டு பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கிரியேஷன் பற்றி சொல்லும்போது அதனால் ஆத்மா இதுக்கு ஒரிஜினல் ஆத்மா விலட்சணமாக இருந்தால் கூட அந்த பிரதிபிம்பம் ஆத்மா இண்டிவிஜுவலைஸ்டு கிறிஸ்டலைஸ்டு ஈகோ ஒன்று உருவாயிடுச்சு இல்லையா? அது
தாதாத்ம அத்தியாசத்தினால, இங்கே அனுவர்த்தத்தைன்னா அர்த்தம், அங்கே பகவான் சொல்ல நம்ம டிரான்ஸ்மிட், இது ஒரிஜினல் நான் சொல்லிட்டு, நான் சத்தியம்னு சொல்லிட்டு, ஓகே, சொல்கிறது யார்? புத்தி தான். அந்த புத்தி ஏன் இப்படி புரிஞ்சிக்கூடாது? சத்தியமான நித்தியமான பூர்ணமான ஆத்மா ஒரிஜினல் கான்ஷியஸ்னு அது ஒன்று தான். இங்கே நானும் அனி அகங்காரப்படுறதுக்கு ஒரு அவகாசமும் எதுவுமே இல்லை. நான் தப்பிரக்னா பகிஷ்பிரக்னா உபயத பிரக்னம் அப்பிரக்னம் நான் அப்பிரக்னம். என்ன சார் திடீர்னு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அச்சிந்தியம் அலக்ஷணம் சதுர்த்தம் மன்யே ச ஆத்மா ச விக்னேய. இப்படி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? எப்படியே தெரிஞ்சுக்க முடியும்? மாண்டுக்கியம் படிக்காமல் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உத்தவ கீதை கேட்காம அசல் இந்த கேள்வி ஆராய்ச்சி எத்தனையோ என்னென்னமோ படித்து வாழ்க்கை பீப்புள் வில் கம் டு தி எண்ட் ஆஃப் தேர் ஃப்ளாக், அப்போ கூட ஒன்றும் தெரியாது. அதனால் தாதாத்மியத்தினால, தாதாத்மிய அத்தியாச அனுவர்த்தத்தைன்னா, அத்தியாசன்னா அதோடு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் இம்போசிஷன், இது சத்தியமானது. அந்த அத்தியாசன வேர்டு வந்து இன்டைரக்டாக இதில் இருக்கு, தத் அனுவர்த்ததே அப்படின்னு பகவான் முதல் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு உத்தவர் கேட்ட கேள்விக்கு. நான் த ப்ராசஸ் ஸ்லோலி ரொம்ப என்னது கிராஃபிக்கல் பிக்சரைசேஷன் அப்படி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார். அடுத்தது பாருங்கள் 37 வந்து தியாயன் மனோனு விஷயான் திருஷ்டான் வானுஸ்ருதானதா உத்யத்சீதர்கர்மதந்திரம் உத்யஸ்தீதர்த்ரதன் ஸ்மிருதிஸ்ததனுஷாம்யதி. ஸோ அந்த ஜீவ யாத்திரைன்னு பற்றி இன்னும் சில விவரங்கள் சொல்லும்போதும் பதார்த்தம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், முதல்ல கேளுங்க. இந்த டெஸ்டினேஷன் சொல்கிறோம் இல்லையா, எந்த இடத்துக்கு ஜீவன் போகணும் అనేది யார் நிர்ணயம் பண்ணுறா? ஹூ டிசைட்ஸ் த டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு மரண ஜாக்கிரதை கேட்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. மரண சமயத்தில் சரீரம் விடுற சமயம் வந்தப்போ அந்த மனசில் எந்த தாட், எந்த எண்ணம் பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கின்றனதோ அதுதான் அடுத்த டெஸ்டினேஷன்னு மெஜாரிட்டி பெரும்பாலும் அது நிர்ணயம் பண்ணும். அந்த லாஸ்ட் பவர்ஃபுல் தாட், எந்த தாட் ஸ்ட்ராங்காக இருக்கின்றனதோ. ஸோ இதுக்கு வந்து பகவத்கீதை 8வது அத்தியாயத்தில் ப்ரூஃப் பகவான் பேசினது இருக்கு. அதே மாதிரி உபனிஷத்துகளுக்குள்ளே இருக்கு. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேத்தி வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதः. சரீரம் விடுற சமயத்தில் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் எதில் அந்த மனசில் அப்போ இருக்கின்றதோமே ஸ்ட்ராங்காக தாட்டு, அது டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணுமா? சரியா? அது மேலே ஆதாரப்பட்டிருக்கும். அப்புறம் இது சொன்ன அப்புறம் அடுத்த இன்னொரு கேள்வி வரும், நமக்கு வரணும். என்னன்னா, சரி இந்த தாட் பேட்டர்ன் இருக்குன்னு, அந்த தாட் பேட்டர்ன் வந்து அந்த எண்ணம் கடைசியில் அது எது மேலே ஆதாரப்பட்டிருக்கும் அப்படி கேட்டால் சாஸ்திரம் கிருஷ்ணர் அது உன்ன மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு, உன்ன மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. அதனால் நீ தான், யூ ஆர் தி டிசைடிங் ஃபேக்டர், எனக்கு என்ன வேணுமனே. அதனால தான் விவேகானந்தர் சொல்லுவார், யூ ஆர் த மேக்கர் ஆஃப் த லைஃப். மேன் கேன் மேக் த லைஃப் அண்ட் மேன் கேன் மார் த லைஃப். மாறுனது ஹிந்திலும் இருக்குது, இங்கிலீஷ்லும் இருக்குது. டிஸ்ட்ராய். அதனால் நெவர் ப்ளேம், யாருன்னு ப்ளேம் பண்ணாத. இப்போ இருக்கிற உன்னுடைய நிலைக்கு நீ தான் காரணம்.
இனிமேல் ஏதாவது வேறு இன்னொரு நிலை வந்ததுன்னா நீதான் காரணம், நோபடி எல்ஸ். இது புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ இந்த விஷயங்கள் ஓகே. இங்கே இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ அந்த பகவத்கீதை 8வது அத்தியாயம் பற்றி சொன்னதுனாலையும் இந்த தாட் அவ்வளோ டீப்பாக, சரி அந்த தாட்டு வந்து அவ்வளோதான் நினச்சிக்கிறது தானே சார். அந்த டைமில் நான் நினச்சிக்குவேன், அந்த டைமில் பகவான் நினச்சிக்குவேன், ஏதாவது நினச்சிக்குவேன், நல்லதை நினச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னால் அது உன்னோட கையில் இல்லை. அப்படி திடீர்னு நீ நினச்சிக்கிறது உங்கள் கையில் இல்லை. அதுக்கு சிம்பிள் ரீசன்ஸ் வந்து சடன் டெத் வந்து, ஆக்சிடெண்ட் டெத்து வந்து, சரி அது விட்டுடுங்கோ, அது எல்லாருக்கும் எங்கோ ரேராக நடக்கும். பட் பொதுவாகவே பாயிண்ட் என்னென்னா, வில் பவர் இருந்தால் தானே நீ வந்து அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். ஆனால் வயசு ஆக ஆக வில் பவர் பலகீனமாகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது. வயசு ஆக ஆக உன்னோட வில் பவர் வேலை பண்ணாது. அப்போ என்ன வேலை பண்ணும்? உன்னுடைய ஆள் மனம், மனத்தில் மனம் ஆள் சப்கான்ஷியஸ் மைண்ட் சரியா. கான்ஷியஸ் மைண்டு ஆல்ரெடி இட் ஸ்டார்டட் டிஸ்ஐடென்டிஃபைங் வித் த பாடி. இது இன்னுமே அசல் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கு, யார் வரா போகிறா தெரியல. கான்ஷியஸாக இருக்கா, செமி கான்ஷியஸாக இருக்கான், அப்படி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது வில் பவர் அசல் வேலை பண்ணாது. ஏன்னா பிரெயின் டல்லாகி போச்சு. மைனஸ் எப்படி சரீரம் எல்லாம் டல் ஆகிறதோ அப்படியே பிரெயின் செல்ஸு அதெல்லாம் டல்லாகி எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சக்தி இல்லாத பலகீனம் வந்து வில் பவர் வேலை பண்ணாது. அப்போது எது டாமினேட் பண்ணுமுன்னா உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் டாமினேட் பண்ணும். அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னு யாருக்கு தான் சார் தெரியும்? தெரியாதில்ல. சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்ல வாசனைகள் இருக்கணும்னு சொன்னால் இன்னைக்குலேருந்து தொடர்ந்து நல்ல வாசனைகள், நல்ல கருத்துகள், நல்ல எண்ணங்கள், நல்ல பாவங்களோட ஃபில் இட், சோக் யுவர் சப்கான்ஷியஸ். பழைய சப்கான்ஷியஸில் என்ன இருக்குன்னு போகிறதுக்கே நிறைய வருஷமாகும். இப்போ புதுசாக இனிமேல் அதெல்லாம் எரேஸ் பண்ணி நல்ல எண்ணங்களை எல்லாம் கொண்டு வரணும்னா யூ டே அண்ட் நைட் 24/7 அதில் அலர்ட்டாக இருந்து சத் வாசனை, சத் பாவனங்கள், தெய்வ பாவங்கள், ஆத்தியாத்மிக பாவங்கள், அந்த வேதாந்த எண்ணங்கள் இதே மனசில் ஓட வைக்கணும். ஊறணும் அதில். சும்மா ஊறுகாய் ஓட்டி சாப்பிட்டா பத்தாது. அதுக்கு தான் நம்மளோட ரிலீஜியஸ் லைஃப்பில் ஓரளவுக்கு அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் அது மட்டுமே பத்தாது, இன்னும் கூட ஹையராக வரணும். இப்போ பழைய வாசனைகளை நீக்கணும், தொலைக்கணும், தொடச்சிடணும். புது வாசனைகளை வந்து பாசிட்டிவ் வைக்கணும். வாசனை க்ஷயமே ஏற்படணும். வாசனா க்ஷயம். அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி சொல்கிறோமா இங்கே? இது பற்றி உபனிஷத்துகளுக்குள்ளேயே பேசப்பட்டது. பிருஹதாரண்யகம், சாந்தோக்கியத்தில் இந்த விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக. அது எப்படின்னா இந்த டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் தி மைண்டுன்னு சப்கான்ஷியஸ் மைண்டுன்றோம். அதனால தான் நிறைய வாட்டி நம்ம இந்த ஜென்மத்தை மட்டும் இல்லை, அதையும் உங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சப்கான்ஷியஸ் மைண்டில் போன எத்தனோ ஜென்மங்களில் இருக்கிற எதேதோ கூட வந்து அங்கே நிற்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மைண்டுன்னு. மேட்டர் தான். ஆனால் இதுக்கு அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் வந்து இப்படி கேதர் பண்ணுறது என்ன சொல்கிறது? அது சூப்பர் சிப்பு. அத்தனை விஷயங்களை போன ஜென்மத்தை இப்படி எல்லாத்தையும் அது அங்கே வச்சுக்கிட்டு வாசனாமயமான சரீரம் அங்கே இருக்கும். அப்போ நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்து இனிமேல் புது வாசனைகள்னு சேர்த்துக்காமல் இருக்கணும். முதல் சேர்த்துக்கணும்னா புது வாசனைகள் வந்து எல்லா தெய்வீ சத்வாசனைகள், ஆத்தியாத்மிக வாசனைகளே இருக்கணும். அதனால தான் நீ கேட்டானோ பார்த்தானோ எது பேசானா கூட ஒரு புது வாசனை தேவையில்லாதது உள்ளே போய் சேரக்கூடாது. எவ்வளோ கவனமாக இருக்கணும்.
இந்த கவனத்துக்கு பேர் தான் யோகா வே ஆஃப் லைஃப் அண்ட் டிசிப்ளின்டு லைஃப் என்ன. அதனால் ஏதோ அப்படி இப்படி சும்மா இருந்தால் வேலை நடக்காது. we have to work for it. அதனால் அப்போதைக்கு போய் சொல்லிக்கிறேன்னு அர்த்தம் என்னன்னா, தமிழ் ஆழ்வார் சொன்னதே, சுவாமி பகவானே நான் அந்த டைமில் பேச்சு வருமா இல்லையா தெரியாது, நான் கோமாவில் இருந்தேன். இன்னொரு கேள்வி, அப்போ கோமாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார்ன்னா இதையும் புரிஞ்சுக்கணும். அவுட்டர் கான்ஷியஸ் அவுட்டு, வயசாகி வில் பவர் போயிடுச்சுனாலும் அவுட்டர் கான்ஷியஸ் ஒன்றும் பண்ணாது, அங்கேயும் சப்கான்ஷியஸ் தான். கோமாவில் இருந்தால் கூட சப்கான்ஷியஸ் வேலை பண்ணிட்டு இருக்கும். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் சாதனை అనేది எது சொன்னால் கூட. ஆனால் அப்போ இந்த வாசனைகள் எல்லாம் போகணும், எல்லாம் செய்யணும், இந்த மனசு அசல் இல்லாமல் ஆகணும். அப்படி என்னன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, ஞானம் அடையணும். பூர்ண ஞானம் வந்துச்சுன்னா இந்த இங்கே மனசு கிடையாது, ட்ராவலிங்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அதுக்கு தான் மாண்டுக்கம் படித்து நிம்மதியாக இருக்கிறார். கவலைப்படாதுங்க. ரொம்ப சப்கான்ஷியஸு கோமா எல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. unless if you are prepared for mandukya to receive. Okay, anyhow நம்ம செய்ய வேண்டியது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா, சரி இதோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணுமே. ஒருவேளை மாண்டுக்கியம் படித்தேன், எல்லாம் படித்தது சார், எல்லாம் படித்தார், இன்னும் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இன்னும் ஏகாத்மவிருத்திய சாரம் பிரபஞ்சோபசமனம் சிவம் சாந்தம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கான்னு ஒரு வேளை சொல்லி ஞானம் பரிபூர்ணமாக அடையலை, ஓகே, முக்தி அடையலை, மோட்சம் இங்கேன்னா ஒன்றும் கவலைப்படாது. இந்த இத்தனை வருஷம் இத்தனை மணி நேரம் இவ்வளோ கேட்டீங்க, இவ்வளோ பக்தி பண்ணிங்க, இவ்வளோ பகவன் நாம சொல்லிங்க, அது எல்லாமே அதையும் சப்கான்ஷியஸில் ஸ்டோராக இருக்கும். அது அப்படி இருந்ததுனால தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா உபனிஷத்தை கேட்க போகிறவனே ஏதோ இங்கே இருக்கும், ஏதோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏதோ வந்துட்டோம், அவங்க கூப்பிட்டோம், வந்துட்டோம், ரமா உமா சீதா ராமகிருஷ்ண சுமதி இல்லை. அங்கே ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் இருக்கிறதுனால அது நினச்சிக்கிட்டு தான் அதுக்கு தான் உருகி உருகி பகவானுக்கு நன்றி சொல்லி கண்ணீர் விடணும். தப்பிச்சுக்கிட்டேன் பகவானே, மறுபடியும் என்னை கொண்டு வந்து வச்சு அந்த பெருமை தெரியணும். முதல்ல இதோட வேல்யூ தெரியணும். அதனால் கண்டிப்பாக இது ஒர்க் வேஸ்ட் ஆகாது, யோக பிரஷ்ட் ஆகாது. அது பகவத்கீதையில் கூட சொன்னார் இல்லையா பகவானே, இல்லை பாகவதத்தில் பல கதைகள் எல்லாம் பார்த்தோம். இட் வில் கண்டினியூ. நல்ல வாசனை நல்லது கண்டினியூ ஆகும். அதனால தான் இப்போ ஓரளவுக்கு நல்ல மனிதர்களாக இருந்து சத் சங்கத்தில் ஈடுபடுறோம். இதுக்கு மேலே மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் ஆனது, செய்ய வேண்டியது, சிறந்த ஒரு காரியம் என்ன இருக்கு? என்ன இதோட சர்வம் முடிய போகிறது என்னது? பிரபஞ்சோபசமம் ஆயிடுத்து இல்லை நேற்றுக்கு. வாட் இஸ் நத்திங் டு வரி, யார் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய இது என்ன இருக்குது எனக்கு சம்பந்தம் இல்லை, நெகேட் இட். நேற்று நெகேஷன் பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம் பல வகையாக. அது தெரியணும். அந்த டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ப்ரிப்பேர்டு ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிச்சு ஆகிடும். ஸோ பாருங்க எத்தனை கனெக்ஷன் இருக்குது மாண்டுக்கியத்துக்கு இங்கே பகவான் பேசுகிற இந்த விஷயங்களுக்கு. சரி நம்ம இங்கே நின்றுருக்கோம், ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாதான் அப்போது பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னு புரியும். இப்போது என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்போ இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் குறை என்னென்னா, கர்மங்களுக்கு வசமாக இருக்கிற இந்த மனசு, ஓகே, தியாயன் அనే வார்த்தை இருக்குது பாருங்க. மனசு இதே சிந்தனை, லோக விஷயங்களே சிந்தனை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்குறது கீதையில் சொன்ன மாதிரி, தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷூபஜாயதே. தியாயன் மனः அணுவிஷயான், எப்போ பார்த்த விஷய வாசனைகள்,
அஷ்டாவக்கர கீதையில் முதல் எப்படி நான் இந்த சம்சாரத்தில் வந்து விடுவிச்சுக்கணும்னு கேட்குறார் ஜனகர். அதுக்கு உடனே முதல் கொடுத்த பதில் விஷயான் விஷவத்தெஜ, மை டியர் சைல்டு ஜனகா, விஷயங்கள்னு விஷம் மாதிரி விட்டுடு, ட்ராப் இட் அப்படின்னு. அப்புறம் கல்டிவேட் த நல்ல குணங்கள் வாசனைகள்ன்றார். அதனால பகவான் சொல்கிறார் விஷயான். என்ன விஷயான்னு பார்த்தது, இப்போ தான் நான் சொன்னேன், கேட்டது, திருஷ்டான் வா அனுஸ்ருதான் அத. அதனால தான் எது கேட்கணும், எது பார்க்கணும், எது பேசணும் అనేది ஜாகிரதை இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் நாட், பயப்படுத்தாதுங்க. நான் கட்டோபனிஷத்தில் க்ஷுரஸ்ய தார, வாக்கிங் ஆன் எ ரேசர்ஸ் எட்ஜ், யூ மஸ்ட் பி வெரி விஜிலண்ட். அது இருக்கு, அதையே அதி சுலபமானையும் சொல்லுவோம். குருவனை ஆசிரிச்சு சாஸ்திரத்தை ஆசிரிச்சவனுக்கு என்ன கஷ்டம், ஆசிரிக்காதவனுக்கு கஷ்டம், அதுதான் அர்த்தம். அங்கே நம்பினவனுக்கு ஓகே. அப்புறம் அதனால் அதுக்கப்புறம் உத்யதி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரி சிம்பிள் மீனிங் சொல்கிறேன். அப்புறம் என்னன்னா, இவனுக்கு இப்போது கர்மத்துக்கு வசமாக இருக்க, நமக்கு அதுதானே கர்மம் முக்கியமாக இருக்கு, ஞானம் முக்கியமாக இல்லை. பார்த்தீங்களா, எவ்வளோ நாளில் கீதா ஆரம்பத்திலிருந்து எப்போ தத்துவபோதத்துலேருந்து கூட சொல்லணும், ஞானம் முக்கியம். ஞானம் வந்த சர்வம் கர்மாகிலம் பார்த்தா ஞானே பரிசமாப்பியதே. ஞானம் வந்த நேற்றுக்கு அந்த வார்த்தைகள் அதுதான், அது இன்னும் பேசிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால தான் அவரே காரிக்க பிரபஞ்சோபசமனவன் என்ன சொன்னோம் நேற்றுக்கு, புண்ணியம் பாவம் தர்மம் அதர்மம் எல்லாம் கம்ப்ளீட்லி வாஷ் ஆஃப், பிரபஞ்சோபசமம். இனிமேல் ஏது பற்றி பயமும் கிடையாது, ஒரு இதில் ஆசை கிடையாது, நத்திங், எதுவுமே அடைய வேண்டியதில்லை, லூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னுடைய ஸ்வரூபம் நீ தெரிஞ்சுக்கிட்டா என்ன. அதுக்கு தான் என்ன சொன்னார் அவர் காரிக்கை எழுதும்போது, பிரபு ஈசானஹா, இந்த துரியம் ஆத்மா வந்து ஸ்ட்ராங் பவர்ஃபுல், அதுக்கு முன்னாடி சர்வம் தூள் தூள், எதுவுமே நிற்காது. ஆனால் இவன் அப்படி பண்ணலன்னா என்னாகும். அப்புறம் இங்கே தெரிகிற லோகத்தில் போகங்கள் விஷயம் என்ன, அது வேணும் இது வேணும், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், இன்னும் சம்பாதிச்சுக்கணும், அது கட்டணும் இது கட்டணும், அங்கே போகணும், அது இதுன்னு போன கிளாஸில் பேசியிருக்கேன். அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ అనేది சரியா. அந்த அபினிவேஷ வார்த்தை தான் இங்கே பகவான் கூட உபயோகப்படுத்துகிறாரு. ஓகே, நாட் இன் திஸ் ஸ்லோக, பட் வரும் அடுத்த கீழே ஸ்லோகத்தில் இருக்க விஷயா அபினிவேஷேன 38 இருக்குது பாருங்கள் ஆரம்பத்தில். அபினிவேஷ ஞாபகம் இருக்க, முந்தாவது கிளாஸில் பேசுகிறேன். அபினிவேஷன் இஸ் மேட் ரஷ்ன்னு சொல்லிட்டோம் இல்லையா. என்னென்னமோ ஃப்யூச்சர், அது பற்றி அது சாதிக்கணும் இது சாதிக்கணும், அதிலேயே மனசு ஓடுறது. அப்போ கண்ணுக்கு காணப்படுற இந்த லோக விஷயங்கள் இல்லை, வேதங்களிலோ வர்ணிக்கப்பட்ட அடுத்த லோகங்களை, அங்கே போகணும் இப்படி போகணும், என்னோடய கதி என்ன ஆகுமோ, அப்புறம் இன்னும் நல்ல கதி வேணும் இப்படி வேணும், அப்புறம் மேலிடம் ஏதோ அதை பற்றி பரலோக போகங்கள் பற்றி இதே சிந்திச்சிட்ருக்கிற இந்த மனசு என்ன ஆகுமாமா, அது அப்போது ஒரு வாட்டி ஆவிர்பிக்கும்னா அது வந்து திரும்பி மோமெண்டம் எடுத்துக்கும். ஆனால் சில வாட்டி வந்து அது விலீனமாகும், இல்லாமல் ஆயிடு மாதிரி ஆகும். அப்புறம் சில வாட்டி எதுவுமே ஞாபகம் இல்லாமல் ஆகிடும். இந்த ஏதாவது திரும்பி ஒரு எனர்ஜெட்டிக் ஆகிறது, ஆக்டிவ் ஆகிறது, இல்லைன்னா டல் ஆகிறது, இல்லை அதில் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது. என்ன இந்த மூணும்
இது பேஸ் பண்ணி தான் பகவான் வர ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு புதுவான டெஃபினேஷன் மரணத்துக்கு ஒரு புதுவான டெஃபினேஷன் ஜனனமன். அங்கே தானே டாபிக் ஆரம்பிச்சிட்டோம். பட் அதுக்கு இங்கே இந்த 3 வார்த்தை சொல்கிறார். சரியா? சாமியத்தைன்னா அது மைண்ட் இல்லாமல் ஆகிடுது இல்லை, மைண்ட் இல்லாமல் அதுதான் நினைவில் என்ன ஆகிறது, நினைவில் ஆக்டிவ் ஆகிறது. அதுக்கப்புறம் கனவுல போகும்போதோ இதுக்கு சம்மந்தம் இல்லை, அங்கே என்னமோ பேசிவாக ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தூங்கினா என்ன ஆகிடுதுன்னா இல்லாமல் ஆகிடுது. இந்த இருக்கிறது பேசிவ் ஆக்டிவாக இருக்கிறது பேசிவாக இருக்கிறது இல்லாமல் ஆகிறதுன்னு என்ன, இது பேஸ் பண்ணி ஆக்சுவலி வாட் இஸ் மீனிங் ஆஃப் பர்த், எதுன்னு பர்த்தனை மகாத்மர்கள் சாஸ்திரம் சொல்கிறது, எதுன்னு டெத்துன்னு சொல்லி மரணம்னு சொல்லி மகாத்மர்கள் சாஸ்திரம் சொல்கிறதுன்னு வர 2-3 ஸ்லோகங்களில் விவரிப்பார். டிஃபரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.